ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கருவாடு மாங்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம். அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1/4 கிலோ தக்காளிங்க, அதில் 3 தக்காளி வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன், ஆட்டி வைக்கிறதுக்கு. இது வணக்கி விடுறதுக்கு இது ஒரு தக்காளி வச்சுருக்கேங்க. 150 கிராம் வெங்காயம், அதில் 3/4 வெங்காயம் முழுசாக தோல் உரிச்சு மட்டும் வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆட்டி வைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, சோம்பு, எண்ணெய், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி கொஞ்சம் லைட்டாக தான் ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும், புளி கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் 2 சில்லு தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க. அப்புறம் கத்திரிக்காய் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மாங்காய், துண்டு கருவாடு ஊற போட்டு வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்புங்க. இதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக செவந்துருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம துருவி வச்சு தேங்காய் போட்டுக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. மசாலா அரைச்சாச்சுங்க, வடிச்சு எடுத்துடலாங்க. நம்ம மசாலாவெலாம் எல்லாம் குழம்புக்கு தேவையானது எல்லாமே அரைச்சி வச்சாச்சுங்க. இது நம்ம தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, வெந்தயம் போட்டுடலாங்க. செவந்துருச்சுங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்து பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு லைட்டாக செவந்துருச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்துருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. அடுத்து மாங்காவே போட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் ஊற்றிடலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு, குழம்பு ரொம்ப தடிப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கழுவி வச்சு துண்டு கருவாடு போட்டுடலாங்க. இன்னைக்கு கொத்தமல்லி தலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் மாங்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதாங்க நம்ம வீட்டு ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.